Hello viewers, welcome to Landry Max. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் அல்ஜீப்ரா சாப்டர் 2. அல்ஜீப்ரானா என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் டே டிக்கண்ட் அப்படின்ற ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம். ஐ see it பட் ஐ டோன்ட் பிலீவ் இட். இந்த லைனில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியாத சில லாஸ் நேச்சுரலில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஐ see it பட் ஐ டோன்ட் பிலீவ் இட். அவரால் அந்த லாஸை பார்க்க முடியுது, ஆனால் அதுக்கான ப்ரூஃப் இல்லாததுனால அவரால் அதை பிலீவ் பண்ண முடியல. அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்க்கு ப்ரூஃப்ஸ் கண்டுபிடிச்சி வந்தது தான் மேக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா சிஸ்டம்ஸும். இந்த சாப்டரில் நமக்கு ரியல் நம்பர் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எக்ஸசைஸில். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அல்ஜீப்ரா அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அல்ஜீப்ரா அப்படின்றது நம்பர்ஸை லெட்டர்ஸ் ஆர் ஆல்ஃபபெட்ஸால் மென்ஷன் பண்ணுறது. நம்பர்ஸ் இல்லை குவான்டிட்டி அப்படின்றத ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அல்ஜீப்ரா. அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுற அந்த ஆல்ஃபபெட்ஸை வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேரியபிள்ஸ் அப்படின்றது இங்கே வேரியிங் குவான்டிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் a+b² ஐடென்டிட்டி எல்லாருக்கும் தெரியும். இப்போது இந்த ஐடென்டிட்டிக்கான இந்த ஜென்ரல் ஃபார்மில் இந்த ஏ அண்ட் பின்றது ஆல்ஃபபெட்ஸ். ஆனால் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ஃபார்முலாக்கான ஃபார்மேட் சேஞ்ச் ஆகாது அப்படின்றது. ஸோ நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம ஒரு ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்ட் தான் அல்ஜீப்ரா. இப்போது இந்த ஐடென்டிட்டி அப்படின்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் அல்ஜீப்ராவில் இருக்குது. இதை ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தோம் அப்படின்னாலும் அந்த ஃபீல்டில் ஏதோ ஒரு ஒர்க்கான ஒரு அனலைசிஸ் அப்படின்றப்ப நம்ம சூஸ் பண்ணுறது மேக்ஸ் தான். அதுலேயும் வேரியபிள்ஸ் தேவைப்படுறப்ப நம்ம அல்ஜீப்ராவை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட அப்ளிகேஷன் வெரி வைட். இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறது ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரியல் நம்பர் சிஸ்டமை டிவைஸ் பண்ண சில மேத்தமெட்டிஷியன்ஸ் பற்றி அவங்க என்ன டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, என்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே 1 மார்க்கில் கேட்கலாம். இது எல்லாமே நம்ம தரவு பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ரியல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஆர். ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் அப்படின்றத 2 கேட்டகரியில் சொல்கிறாங்க. ரியல், இமேஜினரி. இந்த இமேஜினரி அப்படின்றதுல இது பற்றின கிளியரான தியரி இல்லை. ஆனால் இதோட கேட்டகரி ஒன்று தான், ரூட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ். ரூட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் -5 அப்படின்ற ஒரு நம்பருக்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கொயர் அப்படின்றது ஒரு நம்பரை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறதுனால வர வேல்யூ. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுற நம்பர் நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்றப்போ அது பாசிட்டிவ் ஆகிடும். பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா மறுபடியும் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ இந்த நெகட்டிவ்க்கான ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்ம சொல்ல முடியாது. அது பற்றின தியரிஸ் தான் இமேஜினரி நம்பர் சிஸ்டம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல் நம்பர் சிஸ்டம். இதோட பிரான்ச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஆல்ஃபபெட் ஆர், கேபிட்டல் ஆர். ஆர் இஸ் ஈக்குவல் டு Q யூனியன் Q டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த யூனியன் அண்டு காம்ப்ளிமெண்ட் பற்றி நம்ம செட் லாங்குவேஜ்லேயே பார்த்துருக்கோம்.
q அப்படின்றது ரேஷ்னல் நம்பர்ஸ். அப்போ q டேஷ் அப்படின்றது அதோட காம்ப்ளிமெண்ட். ரேஷ்னல் நம்பர்ஸில் இல்லாத மற்ற எல்லாமே q டேஷ். அந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுறது தான் வந்து ரியல் நம்பர் சிஸ்டம். இந்த ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ரேஷ்னல் நம்பர்ஸ். நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தோன்றது 1 2 3 4 எக்ஸெட்ரா. இந்த செட் ஆஃப் நம்பர்ஸை தான் நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ நம்ம ஏதோ ஒன்று கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது 1 2 3 4 அப்படின்ற இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு போதும். வேல்யூவே இல்லை அப்படின்றப்போ நமக்கு தேவைப்படுற ஒன்று தான் 0. அப்போது இதையும் இன்க்ளூட் பண்ணி நமக்கு ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது அடுத்த கேட்டகரி. இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் 0. ஹோல் நம்பரில் வந்து 0 இன்க்ளூட் ஆகிருக்கும். நேச்சுரல் நம்பர் அப்படின்றது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது. இப்போ இந்த 0வையும் விட லெஸ்ஸராக லாஸ் ஆர் டெப்த்ஸ் பற்றி பார்க்கும்போது நமக்கு இதையும் விட லெஸ்ஸராக ஒரு வேல்யூ தேவைப்படும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்து எடுத்துக்கிற கேட்டகரி இன்டீஜர்ஸ். -2 -1 அதுக்கப்புறம் 0 1 2 3 எக்ஸெட்ரா. இப்போ நம்ம நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் அண்ட் இன்டீஜர்ஸ் பார்த்துருக்கோம். இதுதான் ரேஷ்னல் நம்பரா அப்படின்றப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் 5x = 1. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது x = 1/5. இதோட வேல்யூ 0.2. இந்த 0.2 அப்படின்ற வேல்யூ இந்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் இல்லை இன்டீஜர்ஸ் இது எதுலேயுமே வந்து இன்க்ளூட் ஆகலை. அப்போ நமக்கு வர அடுத்த கேட்டகரி ஆஃப் நம்பர்ஸ் தான் ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பரை டினோட் பண்ண யூஸ் பண்ணுற சிம்பிள் q = இதுக்கான ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. m/n such that m and n belongs to integers n not equal to 0. m/n அப்படின்றப்போ அது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கணும். இந்த 1/5 இப்போ 0.2 அப்படின்றத நம்ம 2/10 அப்படின்னு எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மறுபடியும் 1/5 அப்படின்றது தான் வரப்போகுது. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் இன்டீஜர்ஸாக இருக்கணும். அண்ட் n டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா anything by 0 இஸ் undefined அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ரேஷ்னல் நம்பருக்கான ஜென்ரல் ஃபார்ம் டெஃபினிஷன். இதை நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்னோ இல்லை ரேஷியோஸ்னோ சொல்லலாம். இப்போது ரேஷ்னல் நம்பர் அப்படின்றது ஃப்ராக்ஷனாக இருக்கணுன்றதை பார்த்துட்டோம். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் அண்ட் இன்டீஜர்ஸ். இப்போது நேச்சுரல் நம்பர் எக்ஸாம்பிள் 10, ஹோல் நம்பர் 0, இன்டீஜர்ஸ் அப்படின்றப்போ -5. இப்போது இந்த 3 கேட்டகரிஸில் இருக்க நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே கூட ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 1 அப்படின்னு போடுறதுனால அதோட வேல்யூ மாற போகிறதில்ல. ஆனால் அதோட ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது வந்து எல்லாமே ஃப்ராக்ஷன் ஃபார்மில் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இந்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் ரேஷ்னல் நம்பர்ஸ். நம்ம டெசிமல் யூஸ் பண்ணி எழுதுகிற எல்லா நம்பருமே வந்து ஃப்ராக்ஷனாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படின்றப்போ அது எல்லாமே வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் -7/3, 22/7. இந்த 2 நம்பர் மட்டும்தான் இங்கே ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து டினாமினேட்டர் 1 அப்படின்னு போடும்போது ஃப்ராக்ஷனாக மாறும். ஸோ இது எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ். இங்கே நமக்கு இன்னொரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, டெர்மினேட்டிங் ஆர் இன்ஃபைனைட் பீரியாடிக் டெசிமல் அப்படின்னு. இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பற்றி பார்த்த அப்புறம் இதுக்கான மீனிங்கை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட அடுத்த டாபிக் நம்பர் லைன்.
இட் இஸ் எ ஹரிசாண்டல் லைன். இது வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல். நம்பர் லைனை ஹாரிசாண்டல் லைன்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வித் ஆர்ச்சின் டு ரெப்ரசன்ட் 0 and another point marked to right of 0 to represent 1. The distance from 0 to 1 defines 1 unit of length. யூனிட் அப்படின்றது சென்டிமீட்டர், மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். அதை ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது யூனிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். Now put to 1 unit to right of 1. இப்போது 1 அப்படின்றப்போ 0லேருந்து 1 யூனிட் மெஷர் பண்ணி 1 போட்டோம். 2 அப்படின்றப்போ இந்த 1லேருந்து அனதர் யூனிட், 0லேருந்து 2 யூனிட்ஸ். அது மாதிரி எந்த நம்பராக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னா 0லேருந்து 5 யூனிட்ஸ் டு த ரைட் சைடு. -5 அப்படின்னா சேம் 5 யூனிட்ஸ் டு த லெஃப்ட் சைடு ஆஃப் 0. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்றத 0க்கு ரைட் சைட்லையும், நெகட்டிவ் நம்பர்ஸை 0க்கு லெஃப்ட் சைட்லையும் மார்க் பண்ணுவோம். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஜென்ரலாக -r இருக்குது அப்படின்னா r வந்து greater than 0வாக இருக்கணும். ஏன்னா இப்போ r வந்து less than 0னா அது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ -2 அப்படின்றது ஆரோட வேல்யூனா -2 அது ப்ளஸ் ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அடுத்து இங்கே நமக்கு கொடுத்துருக்க கான்செப்ட் வந்து எக்ஸ், ஒய் அப்படின்ற 2 நம்பர் இருக்கும்போது இந்த ரெண்டுமே வந்து ரேஷ்னல் நம்பர். இதுக்கான ஆவரேஜ் அப்படின்றப்போ x + y/2 இப்படி ஒரு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த வேல்யூ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பிட்வீனில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 and 2 இருக்குன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கிறோம் அப்படின்றப்போ 1 + 2/2 3/2 = 1.5 or 15/10. இதுவும் வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். இந்த 2 ரேஷ்னல் நம்பருக்குள்ளே இன்னொரு ரேஷ்னல் நம்பர் அதுக்கு பிட்வீனில். இப்போ அகைன் நம்ம இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கும் வந்து ஒரு பிட்வீன் ரேஷ்னல் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். ஸோ வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்றது நாட் கவுண்டபிள். அண்ட் இதுதான் வந்து அதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 0 and 1குள்ளேயும் நமக்கு நிறைய ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும், 0 - 1குள்ளேயும் நிறைய ரேஷ்னல் நம்பர் இருக்கும். ஸோ த நம்பர்ஸ் ஆர் அன்கவுண்டபிள் அண்டு 2 ரேஷ்னல் நம்பருக்குள்ளே இன்னொரு ரேஷ்னல் நம்பர் இருக்கும் அப்படின்றத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஹாவ் வி ஃபில் த ஹோல் லைன் வித் ரேஷ்னல் நம்பர்ஸ்? நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்பர் லைனை ரேஷ்னல் நம்பர்ஸால் ஃபில் பண்ணிட்டோமா, இல்லை நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் லைன் நம்ம எடுத்துக்கும் போது அதில் நிறைய வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அண்ட் வந்து 0 and 1குள்ளே கூட நிறைய நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்போது அதில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே வந்து ரேஷ்னல் நம்பர்ஸாக தான் இருக்குமா அப்படின்றது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் அவங்களே கொடுத்துட்டாங்க, நோ அப்படின்றது. இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. பேஸ் அண்ட் ஹைட் வந்து 1 யூனிட் இருக்க மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஹைப்போட்டனஸோட லென்த் நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். இப்போது இந்த ஹைப்போட்டனஸோட லென்த் வேணும்னா இந்த 2 சைட்ஸோட லென்த்தை ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் = 1 + 1 = 2. ஏபிசி என்ற நேம் கொடுத்துக்கலாம். ஏபி ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம இப்போது கண்டுபிடிச்சிருக்கோம்.
அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு √2. இந்த √2 அப்படின்றதுக்கான வேல்யூ 1.414 எக்ஸட்ரா அது கண்டினியூ ஆகிட்ருக்கும். இப்போது இந்த நம்பர் வந்து ஒரு டெசிமல் ஃபார்ம் தான், அப்போ அது ரேஷ்னல் நம்பர் இல்லையான்றதுக்கான டவுட் வரும். இப்போது இது ரேஷ்னல் நம்பர் இல்லாமல் இரேஷ்னல் நம்பர்னு இன்னொரு கான்செப்ட் இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இரேஷ்னல் நம்பர்ஸ் பற்றின ப்ரூஃபை நமக்கு தியரம் 2.1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தியரமில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா √2 இஸ் நாட் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணோம். இப்போது ப்ரூஃப், இப்போ √2 அப்படின்றது ரேஷ்னல் நம்பராக இருந்ததுன்னா அதோட ஃபார்ம் m/n அப்படின்னு இருக்கணும். m and n-க்கான காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்கொயர் வேல்யூ அப்படின்றதுனால அது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதனால் அதோட காமன் ஃபேக்டர் அப்படின்றது 1. இப்போது √2 இஸ் ஈக்குவல் டு m/n அப்படின்னு இருக்குது. 2 இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்றது இந்த சைடு ஸ்கொயராக மாறும், m²/n². ஸோ 2n² இஸ் ஈக்குவல் டு m². இப்போ இங்கே m² அப்படின்ற வேல்யூ 2ஓட ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணதுனால வந்த வேல்யூவாக இருக்குது. அப்போது m² அப்படின்றது இங்கே ஒரு ஈவன் நம்பர். m² ஈவன் அப்படின்றப்போ எம்மும் வந்து ஈவன் தான், ஏன்னா ஈவன் நம்பர்ஸோட ஸ்கொயர் தான் ஈவனாக இருக்க முடியும். இப்போது m அப்படின்றது ஈவன் நம்பர்னால 2 × k அப்படின்ற சம் இன்டீஜர். இப்போது m வந்து 4 அப்படின்னா k-ஓட வேல்யூ 2, 2 2s are 4 அப்படின்னு அந்த ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ m அப்படின்றது ஒரு வேரியபிள், அது ஈவன் நம்பர் அப்படின்றப்போ அதை 2ஓட மல்டிப்புளாக இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போது m-க்கான வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2n² இஸ் ஈக்குவல் டு 2k² இஸ் ஈக்குவல் டு 4k². இதை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ n² இஸ் ஈக்குவல் டு 4k²/2. இந்த 2வை ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்றப்ப n² இஸ் ஈக்குவல் டு 2k² அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ அதே ஃபார்மில் நமக்கு கிடச்சிருக்கு. 2ஓட ஒரு நம்பர் மல்டிபிள் பண்ணி என்னோட வேல்யூ வருது அப்படின்றப்போ இங்கே n-ம் ஈவன். இப்போது m-ஓட வேல்யூவும் ஈவன், n-ஓட வேல்யூவும் ஈவன் அப்படின்றப்போ அதுக்கான காமன் ஃபேக்டர் 2 அப்படின்றது இருக்கும். ஆனால் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது அதோட காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட்கான வேல்யூ, அதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனோட ஸ்கொயர் வேறு ஒரு வேல்யூவாக இருக்கும். அதனால் இதோட காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கணும். இங்கே நமக்கு 2 அப்படின்னு கிடச்சிருக்கிறது வந்து ஒரு கான்ட்ரடிக்டரி அப்படின்னா நம்ம எடுத்துக்கினதுக்கான ஆப்போசிட்டான ஒரு விஷயம் வந்து நம்ம இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ரிசல்ட்டில். இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து √2 அப்படின்றது ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போது அந்த ப்ரூஃபில் நமக்கு ரிசல்ட் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது அப்படின்றதுனால √2 இஸ் நாட் ரேஷ்னல் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். √2 அப்படின்றது நாட் ரேஷ்னல். இந்த மாதிரி இருக்க மற்ற நம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து இரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டுக்கான சேம் ப்ரூஃப் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்துருக்கோம். அப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தால் இப்போ ஈஸியாக இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல் வர கிளாஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த தியரம் 2.1க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் டைரெக்டாக ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்றப்போ அதோட ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை வந்து ப்ரூஃப் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரூ அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கிறது தான் ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். இப்போ இந்த தியரமில் நமக்கு
ரூட் 2 ரேஷ்னல் இல்லை அப்படின்றத ப்ரூஃப் பண்ண முடியல. அதனால அதோட ஆப்போசிட்டாக வந்து நம்ம ரூட் 2 ரேஷ்னல் நம்பராக எடுத்துக்கிட்டு அது தப்பாகுது அப்படின்றதுனால அது நாட் ரேஷ்னல் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். இப்போ இந்த தியரம்க்கான சில ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன்னா என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட், தேர் ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த நம்பர் லைன் தட் ஆர் நாட் ரெப்ரசன்டட் பை ரேஷ்னல் நம்பர்ஸ். இது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் லைனில் ரேஷ்னல் நம்பர்ஸை மட்டுமே வச்சு ரெப்ரசன்ட் பண்ண முடியாத சில நம்பர்ஸும் இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதை தான் நமக்கு வந்து கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஒரு நம்பர் லைனில் இருக்க எல்லா நம்பருமே வந்து ரேஷ்னலாக இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு நோன்ற ஆன்சரும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்த பாயிண்டில் வந்து அந்த மாதிரி ரேஷ்னல் நம்பர்ஸாக இல்லாத மற்ற நம்பர்ஸ் தான் வந்து இரேஷ்னல்னும் அதை டினோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் Q' கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரியல் நம்பர் அப்படின்றது ரேஷ்னல் ஆர் இரேஷ்னல் நம்பராக இருக்கலாம், ஆனால் 2 நம்பருமா இருக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான், ஆர் இஸ் ஈக்குவல் டு Q யூனியன் Q'. இந்த ரேஷ்னல் அண்டு ரேஷ்னல் இல்லாத மற்ற நம்பர்ஸ் இந்த எல்லாத்தையுமே சேர்த்தது தான் வந்து ரியல் நம்பர். இன்னொன்று, ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னலுக்கு எந்த ஒரு இன்டர்செக்ஷனும் காமனான பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்றதுனால அது ஒரு நல் செட். அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளான ஒரு சம் பார்க்க போகிறோம். 3/5 இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன். இப்போது இதில் 3 வந்து 5ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 விட 5 கிரேட்டராக இருக்குது அப்படின்றதுனால பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுறோம். இப்போது இது 6 டைம்ஸ் 30. இப்போ இதுக்கான வேல்யூ 3/5 அப்படின்றதுக்கான வேல்யூ 0.6. இந்த டிவிஷனில் இதுக்கான வேல்யூ 0.6 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதோட வேல்யூ இதுதான் அப்படின்றப்போ இந்த டிவிஷன் இதோட டெர்மினேட் ஆகிடுச்சு. டெர்மினேட் அப்படின்றது எண்ட். இதோட வேல்யூ இந்த 6 அப்படின்றதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுதான் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பையோட வேல்யூ எடுத்துக்கலாம். 3.141592654 எக்ஸட்ரா இப்படி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து நான் டெர்மினேட்டிங், வேல்யூ எண்ட் ஆகாது. இப்போது டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் பார்த்துட்டோம். இதில் இன்னொரு கான்செப்ட் ரீகரிங் அப்படின்றது. இப்போது ஒரு டிவிஷனுக்கான வேல்யூ நமக்கு 3.12121212 அப்படின்னு அந்த வேல்யூ அதுக்கப்புறம் வெறும் 12 அப்படின்றது மட்டுமே கண்டினியூ ஆகுது. அப்படின்றப்போ 3.12 பார் அப்படின்னு கூட நம்ம இதை சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ரீகரிங். ஒரு டெசிமல் பாயிண்டில் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேம் வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே போகுது அப்படின்றப்போ அது ரீகரிங், நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரீகரிங். இதோட வேல்யூ வந்து எண்ட் ஆக போகிறதில்ல, ஆனால் வந்து இந்த சேம் வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போது பைக்கான வேல்யூ பார்த்தோன்னா 3.14159264 அப்படின்றது இந்த மாதிரி இந்த வேல்யூ ரீகரிங்காக இல்லை. ஸோ இது நான் ரீகரிங். டிவிஷனில் இந்த டெர்மினேஷனை வச்சு தான் ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் நம்பரை நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணவே முடியும். P/Q ஆர் M/N அப்படின்ற ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா அது ரேஷ்னலாக இல்லை இரேஷ்னலாக அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த டெர்மினேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். டெர்மினேட்டிங்காக இருந்ததுன்னா அது ரேஷ்னல் நம்பர். நான் டெர்மினேட்டிங்காக இருந்தும் ரெக்கரிங் அதோட வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதுவும் ரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த ரீகரிங் அப்படின்றது தான் வந்து நமக்கு இன்ஃபைனட் பீரியாடிக் டெசிமல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்ஃபைனட் பீரியாடிக் டெசிமல், பீரியாடிக் அப்படின்னாலே வந்து சேம் வேல வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது தான். அதுதான் வந்து ரீகரிங். ஸோ டெர்மினேட்டிங் இல்லை நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரீகரிங்காக இருந்ததுன்னா அது ரேஷ்னல் நம்பர். நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரீகரிங் வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகாமலும் இருக்குது அப்படின்னா வந்து அது இரேஷ்னல். நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் பையோட வேல்யூ பார்த்துருப்போம்.
3.14159265 எக்ஸெட்ரா அப்படின்னு. ஸோ பை அப்படின்றது வந்து ஒரு இரேஷ்னல் நம்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து இந்த ரேஷ்னல் நம்பரில் இருக்க கேட்டகரிஸ் நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து சப்செட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நேச்சுரல் நம்பர் அப்படின்றது ஹோல் நம்பரோட ஒரு சப்செட். ஏன்னா இதில் இல்லாத 0 இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பரோட சப்செட். ஹோல் நம்பர் அப்படின்றது இன்டீஜர்ஸோட சப்செட். இந்த ஹோல் நம்பரில் வந்து 0லேருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இதில் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ இது இன்டீஜர்ஸோட ஒரு சப்செட். இன்டீஜர்ஸ் அப்படின்றது ரேஷ்னல் நம்பர்ஸோட ஒரு சப்செட். ரேஷ்னல் நம்பர் அப்படின்றது ரியல் நம்பரோட ஒரு சப்செட். ஷார்ட்லாஸ் சுப்பீரியர் அப்படின்றது ரியல் நம்பர். இது எல்லாமே அதோட சப்செட்ஸ். புக்கில் அடுத்து நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்பர் லைனில் இரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கான டயக்ராம். இந்த ரைட் ட்ரையாங்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போது 0லேருந்து 1 யூனிட்க்கு இந்த பாயிண்ட்டும் 2 யூனிட்க்கு 2 அப்படின்ற பாயிண்ட்டும் எடுத்திருக்கோம். இதுக்கு நடுவில் √2 அண்ட் √3க்கான வேல்யூஸ் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இப்போது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த லைனோட டிஸ்டன்ஸ், இதோட லென்த் வந்து √2 யூனிட்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த பாயிண்ட்டை சென்டராகவும் இதை ரேடியஸாகவும் வச்சு வரைகிற ஒரு ஆர்க் வந்து நம்பர் லைனில் பி அப்படின்ற பாயிண்டில் மீட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இதுவும் வந்து நம்ம வரைஞ்சிருக்க ஆர்க்குக்கான ஒரு ரேடியஸ் தான். அப்போது இதோட வேல்யூ வந்து √2 அப்படின்றப்போ இதுவும் √2 தான். இந்த பாயிண்டில் தான் வந்து √2 1.414 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கும். அது ஒரு இரேஷ்னல் நம்பர். இப்போ √3 வந்து 1.732. அந்த லென்த்துக்கான ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட மீட் பண்ண வச்சுருக்கோம். இப்போ இதை சென்டராகவும் இதை ரேடியஸாகவும் எடுத்து இன்னொரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். அப்படின்றப்போ சீன்ற பாயிண்டில் அது மீட் ஆகிருக்கு. இதுதான் வந்து √3 1.732 அப்படின்ற ரேஷ்னல் நம்பர். இப்படி தான் வந்து நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸை நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம ரியல் நம்பர்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் அண்ட் சப்செட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸை நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டு வாட்ச் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த கண்டென்ட் பற்றின டவுட்ஸ் எது இருந்தாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.